சீனாவோட டியான்ஜின் அந்த நகரத்தில் எஸ்சிஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அதனுடைய சமிட் 2 நாட்களாக நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக சீனாவிற்கு சென்ற பிரதமர் மோடி இன்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சர்வதேச அளவில் கருதப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்தில் இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே இந்த எல்லை பிரச்சனை அப்படின்றது ரொம்பவுமே தீவிரமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா இந்தியாவிற்கு வரி விதிச்ச நிலையில் இந்தியாவும் சீனாவும் தங்களுடைய எல்லை பிரச்சனைகளை சுமூகமாக பேசி இரு நாடுகளும் நெருக்கத்தை காட்டி வருகிறது. இந்த எஸ்சிஓ மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் ஜி ஜின்பிங் அவர்கள் இன்று காலை சந்தித்துள்ளனர். அந்த சந்திப்பில் சில முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்தியா சைனா இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2.8 பில்லியன் பீப்புள் கொண்ட நாடுகளாக இந்த 2 நாடுகளும் இருக்கு. இந்த 2 நாடுகளுக்குமே பரஸ்பரம் ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை அப்படின்றது ரொம்பவுமே அவசியம். அப்படி நம்பிக்கை மட்டும் இந்த நாடுகளுக்குள்ள ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இது நிச்சயமா உலகத்துக்கே இது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இதை தொடர்ந்து ஜி ஜின்பிங் பேசும்போது அவரும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்தியாவும் சைனாவும் உலகத்திலேயே மிகவும் பழமை வாய்ந்த சிவிலைசேஷனல் ஸ்டேட், அதாவது நாகரீகத்தின் அடிப்படையில் உருவாகி ஒரு பழங்கால நாகரீகம் காலங்களை கடந்து இன்றும் ஒரே நாடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை தான் சிவிலைசேஷனல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உலகத்திலேயே பழமையான சிவிலைசேஷனல் ஸ்டேட்ஸாக இந்தியாவும் சைனாவும் தான் இருக்குது. இந்த 2 நாடுகளுமே நட்புறவை ஏற்படுத்தணும். பலமான எலிஃபண்ட், பலமான டிராகன், அதாவது இந்தியா சைனாவை அவர் குறிப்பிட்றாரு. இது ரெண்டும் தான் குளோபல் சவுத், அதாவது வளரும் நாடுகளுக்கே ஒரு தலைமை பண்பு கொண்ட நாடுகளாக இந்த 2 நாடுகளும் விளங்குது. தொடர்ந்து இந்த 2 நாடுகளும் இணைந்து செயல்படணும் அப்படின்ற விஷயத்தை அவரும் வலியுறுத்தியிருக்கார்.